ஹலோ கைஸ், நம்ம 3 முடிச்சு சீரியல்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறீங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த ஒரு சமயத்துல முக்கியமா வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சூர்யா வந்து பார்த்தா இந்த குடியை விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாம அந்த விஜய்க்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு வழியா வந்து பார்த்தா அங்க வந்து பிளட் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னாக்கா நம்ம சூர்யாவ தேட சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா அவர் அப்பாவுமே வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருப்பாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா பக்காவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் போட்டு இந்த சுந்தரவல்லியும் அது மட்டும் இல்லாம இந்த அர்ச்சனாவோட பிளானோட வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அவன வந்து கடத்தணும் அப்படின்ற ஒரு பிளான வந்து போட்டுட்டாங்க. ஏன்னா, இப்ப நம்ம சூர்யா இருந்தா தானே வந்து அங்க ஒரு இது ஆகும். அதுக்கு அந்த மருந்து சாப்பிட்டதுக்கும் காரணம் வந்து பார்த்தோன்னாக்கா, இந்த நந்தினி தான். இத வச்சு ஒரு பெரிய பூகம்பமா வந்து நம்ப உருவாக்கணும். இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நந்தினி வசமா சிக்கணும்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நந்தினி இவ்ளோ விஷயத்துல வந்து பார்த்தோன்னாக்கா, எல்லாமே நல்லது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஆனா, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைய வந்து உருவாக்கி விடணும். அவ வந்து பார்த்தோன்னாக்கா, நல்லபடி இருக்கவே கூடாது. அவளுக்கு சரியான தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நந்தினிய ஏதாச்சும் ஒரு வலையில சிக்க வைக்கணும். அவள வந்து பார்த்தோன்னாக்கா, சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்தோன்னாக்கா, இந்த சுந்தரவல்லி அப்படி இல்லன்னா வந்து பார்த்தோன்னாக்கா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா, யாரு இந்த அர்ச்சனா. இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தோன்னாக்கா, இப்ப பெரிய பெரிய பிரச்சனை உருவாக்கி விடணும். அது மட்டும் இல்லாம இவள கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்த வந்து பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நந்தினிய வந்து இவ்ளோ கொடுமைலாம் வந்து அனுபவிக்க கூடாதுன்னு கூட சொல்லலாம். சரி, இந்த டைம்ல நம்ம சூர்யா வந்து நல்லபடியா திருந்திருவாரு. அவள வந்து பார்த்தோன்னாக்கா, வீட்டுக்கு நல்லபடியா வந்துருவாருன்னு சொல்லி பார்த்தோம். அங்க என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம சூர்யாவ வந்து பார்த்தா, என்ன பண்ணாங்க, இப்போ போலீஸுமே வந்து பார்த்தோன்னாக்கா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா, ரவுடியும் கூட சேர்ந்துட்டு அவர் இல்லாத பொல்லாத ஆட்டத்த வந்து போட்டுட்டு இருக்காரு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி, அங்கேயுமே வந்து பார்த்தோன்னாக்கா, போலீஸ் வந்து இப்ப நம்ம சூர்யா வந்து புடிச்சிடுறாங்க. சூர்யாவ புடிச்சது என்ன ஆகுதுனாக்கா, பயங்கரமான ஷாக்கா தான் வந்து இருக்கு நம்ம எல்லாருக்கும் கூட வந்து சொல்லலாம். இந்த டைம்ல நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணாரு, வசமா வந்து சிக்கிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம, இப்ப அந்த இடத்துலயுமே வந்து பார்த்தோன்னாக்கா, இப்ப நம்ம நந்தினிக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாரி உங்க வீட்டுக்காரர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுமே நம்ம நந்தினி ஒரு பக்கம் அலறி அடிச்சுட்டு வந்து ஓடுறாங்க. ஏன்னு வந்து பார்த்தோன்னாக்கா, இப்ப அவரு ஃபுல் போதையில இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஆனா அவரு தெளிவா தான் இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல கூட இருந்தவங்க எல்லாமே போதையில இருந்ததுனால அவரு மேலயுமே அந்த ஒரு பழி வருது. என்னடா இது அவர் வந்து பார்த்தோன்னாக்கா, சரக்கு அடிக்க மாட்டாரோ வந்து நெனச்சோம். ஆனா இந்த மாரி ஒரு வேலைய வந்து பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து நம்மளுக்கு நந்தினிக்கும் சரி ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்ப நம்ப சூர்யா வந்து வெளிய வந்துருவாரா? இல்லன்னா போலீஸ் தூக்கின்னு போய் உள்ள வச்சு பார்த்தோன்னாக்கா அடி பின்னிருவாங்களா? அப்படின்றது தான் வந்து இருக்கு. என்னதான் பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் பணம் குடுத்து போலீஸ் கையில சொல்லும்போது, என் கையிலேருந்து எல்லாமே சரிசமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? அப்படின்றத வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு, முக்கியமா இந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம நந்தினி சரியான டைம்ல வந்து காப்பாத்திரணும். நம்ம சூர்யா வந்து ஜெயிலுக்குள்ள போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோக்கு லைக் போட்டு, கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.